இப்போவும் சொல்கிறேன், ஊழல்வாதிகளோடவும் பாசிசவாதிகளோடவும் கூட்டணி இல்லை. அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் கூட்டிருப்பாங்க, நாங்கள் எல்லாத்துக்குமே தயார், அவரை கூட்டிகிட்டு போகிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லியிருப்பார். இந்த டிபேட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போகிறது தான் எங்களுக்கு கஷ்டம். இவர் பணம் பெருசு இல்லை, உங்கள் பாசம் தான் பெருசுன்னு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? உழைச்சி தானே சம்பாதிச்சிருக்கிறாரு, யார் காசையும் திருடிட்டு வரல, கக்கு சூழலில் 1000 கோடி கொள்ளடிச்சிடல. நேற்று ஒன்றும் இன்னைக்கு ஒன்றும் சீமான் மாதிரி பேச மாட்டாங்க. உங்கள் கட்சியில் இருந்த பாதி பேர் இன்னைக்கு கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்க. நான் 35 லட்சம் வாக்குகள் வச்சுருக்கேன், இந்த எலெக்ஷனில் 35 லட்சம் வாக்குகளை வாங்கி காட்டுங்க. பாஜக மேலே ஒரு சாஃப்ட் டோன் அப்படிங்கிறது விஜய் எடுக்கிறாரு, திமுகனா மட்டும் ரொம்ப ஹார்ஷாக அடிக்கிறாரு. பாசிசவாதின்னு சொல்கிறாரு. உங்களுக்குள்ள பாசிசவாதிகளுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்கள்கிட்ட வக்கு இல்லை. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு ஜலீல் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சுற்றுப்பயணங்கள் தொடர்ந்து இருக்குது. திருச்சியில் தொடங்கி அரியலூரில் போயிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஓவரால் சொல்லப்போனால் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அப்படிங்கிறது வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஓவரால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சுற்றுப்பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஜனங்களின் மத்தியில் ஜனநாயகம்னு சொல்லணும். மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய மக்களே அதற்கு சாட்சின்னு சொல்கிறோம். தமிழகத்தில் வரக்கூடிய 2026 மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகுதுன்னு சொல்கிறோம். ஓராண்டு கட்சி ஈராண்டு கட்சின்னு சொல்லிட்டு கொக்கரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டையை சொல்லிட்டு இருக்கிறாரு ஜனநாயகம்னு சொல்கிறோம். மிகப்பெரிய மக்கள் எழுச்சியிலும் மக்கள் வெள்ளத்திலையும் தலைவர் தளபதி அவர்கள் மிதந்தே வந்திருக்கிறாரு. 15 மணி நேரம், ஒரு 40-45 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு 15 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், இன்னும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது மாதிரி அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் கூட்டிருப்பாங்க, நாங்கள் எல்லாத்துக்குமே தயார், அவரை கூட்டிகிட்டு போகிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லியிருப்பார். அது இன்றைக்கி அவருடைய மொழியில் பேசியிருப்பார். அப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் உண்மையாக இருக்குது. அவரை கூட்டிகிட்டு போகிறது தான் மிகப்பெரிய சவால். புரியுதுங்களா? மக்களின் ஒரு எழுச்சி நாயனாக, ஜனநாயகனாக இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய, மக்களாட்சியை உருவாக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தலைவனாக தன்னெழுச்சியாக வந்த கூட்டத்துக்கு சான்றாக அந்த கூட்டம் அவரை தலைவரை மதித்து தலைவரை ஏற்றுக்கொண்டு நமக்கான ஒரு லீடர் வந்திருக்கிறாருன்ற ஒரு இடத்த இன்றைக்கி பார்க்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த கட்ட பணிகள் என்னவாக இருக்கும்? தமிழக வெற்றி கழகம் இனி அடுத்து எப்படிலாம் பயணிக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இல்லை, இருக்கக்கூடிய 14-15 வாரங்களுக்கு இதுதான் பயணம். இருக்கக்கூடிய அவங்களுக்கு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்களாக அடுத்த வாரம் நாமக்கல் போகிறாங்க, அதுக்கப்புறம் திருவள்ளூர், வட சென்னை போகிறாங்க, மத்திய சென்னை இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் பயணங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி பயணங்கள் இருக்கும். ஓகே, இப்போ விமர்சனங்களுக்கு வருவோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்ததே ஒரு தனி விமானத்தில் வந்தார். தனி விமானத்தில் வர்றவர் 3 கோடி ரூபா கேரவனில் நின்று பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இவர் பணம் பெருசு இல்லை, உங்கள் பாசம் தான் பெருசுன்னு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? உழைச்சி தானே சம்பாதிச்சிருக்கிறாரு, யார் காசையும் திருடிட்டு வரல, கக்கு சூழலில் 1000 கோடி கொள்ளடிச்சிடல, டாஸ்மாக் ஊழலில் கொள்ளடிச்சிடல, பாலம் கட்டுறதில் கொள்ளடிச்சிடல, கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட கைக்கூலியாக வாங்கியதையும் சாப்பிட்றல. அவர் உழைச்சி சம்பாதிச்ச காசில் வராரு. அது உங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அவ்வளோ எலைட்டான ஒரு மனப்போக்கு தேவையான்னு கேட்குறாங்க. அவர் சம்பாதிச்ச காசில் அவர் லைட்டாக போட்டிருக்காரு, அவர் ப்ரீமியமாக ஷர்ட்டு போடலாம், அது அவருடைய சொந்த காசுன்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன் அவர் சொல்கிறாரு காசு பெருசா, உங்கள் பாசம் தான் பெருசுன்னு ஏன் சொல்லணும்? ஆமாம், பாசம் பெருசுன்ற போய் தான் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, மக்களுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு போகக்கூடிய திராவிடம் பேசிக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆட்சி செய்கிறோன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சருடைய மகனாக இருக்கட்டும், அவருடைய பேரனாக இருக்கட்டும், 2 கோடி ரூபாய்க்கு கீழே காரில் போய்கிட்டு இருக்கிறீங்களா? திருச்சி நேருவாக இருக்கட்டும், அன்பில் மகேஷாக இருக்கட்டும், ஏவா வயலுவாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும்,
எல்லாம் 2 கோடி ரூபாய்க்கு லேண்ட் க்ரூசருக்கு கம்மியான கார்ல போயிட்டு இருக்கீங்களா? டிஃபெண்டருக்கு கம்மியான கார்ல போயிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி காசு இல்ல உங்க மக்களுடைய பாசம் தான் பிரச்சனை, அவங்க யாருமே அப்படி சொல்லவே இல்லை. அப்ப திருடர்கள்னு சொல்லுங்க. அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? அமைச்சர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு அமைச்சர்களா இருந்தா அதிகாரம் வந்துடும், அதிகாரம் வந்துட்டா 2 கோடி ரூபாய் கார் வந்துருமா உங்களுக்கு? இது என்ன கட்டமைப்பே புரியல எனக்கு. உழைத்தவர் மொழியில பேசுறாரு. இந்த காசெல்லாம் பெருசு இல்லைன்னா, காசு பெருசுன்னா திருப்பியும் போய் நடிச்சிருப்பார். புரியுதுங்களா? அதை மாற்றிக்கிட்டு இங்கே வந்து நிற்கணுன்ற அவசியம் இல்லை. மக்களுக்காக எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. தனி விமானத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜெயலலிதா போலியா? கமலஹாசன் போல இங்கே இருக்க கோயம்புத்தூருக்கு? அவங்கள ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முன்னால சிஎம்மா இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், முன்னாள் சிஎம்மாக இருந்தார்கள், பிரதான நடிகராக இருந்தான்னு சௌந்தர்யான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. எந்த விபத்தில் இறந்தாங்க தெரியுமா? ஹெலிகாப்டர் விபத்தில். அவங்க ஹெலிகாப்டரில் போகும்போது இவர் இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு உச்சபட்சமான நடிகராக இருக்குது, தமிழகத்தில் முதன்மையான நடிகராக இருக்கிறாரு. இவர் தனி விமானத்தில் வந்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் உழைச்ச காசில் தானே வந்திருக்கிறாரு. கட்சிக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய காசில் ட்ராவல் பண்ணல. அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சொல்கிறதுக்கு முன்னாடி தான் முதுக திரும்பி பாருங்க. என்ன எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி கொள்ளடிச்சு வச்சுட்டு அதை பேசுகிறதுக்கான யோகியம் இருக்கணும்னு சொல்கிறேன். என்ன உங்களுக்கு அந்த யோகியதை இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ கூட்டங்கள் வந்து கூடி இருக்கிறாங்க, மக்கள் பெருந்திரளான ஒரு கூட்டத்தை பார்க்க முடியுது. அதை எப்படி அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி வேலை செய்கிறாரு, செஞ்சுட்டு போகிறாரு. அரசியல்வாதி தானே, அரசியல்வாதி தான். அந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஓட்டா மாறாது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஸ்ட்ராட்டஜிக்கலை காட்டுறது தானே அரசியல்வாதியினுடைய வேலை. தனக்கு என்ன இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணணும்ல. இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்துட்டாங்கல்ல. இப்போ மதுரையிலையோ கோயம்புத்தூர்லையோ கிருஷ்ணகிரியிலையோ அரக்கோணத்துலேயோ சேலத்துலேயோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குகள்லையோ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்கள்லையோ இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அப்போ இந்த மாதிரி கூட்டம் இருக்குன்றதை பார்ப்பாங்கல்ல. இது அடுத்த வாரம் நாகப்பட்டினம் போகிறாரு, அதுக்கடுத்தது திருவள்ளூர் போகிறாரு, வட சென்னை போகிறாரு, மத்திய சென்னை போகிறாரு, சேலம் போகிறாரு, எல்லா ஊருக்கும் போகிறாருல்ல, எல்லா பகுதிக்கும் போகிறாருல்ல. அவருடைய கூட்டத்தை, அவருடைய மக்களை, அவருடைய தொண்டர்களை, தன்னெழுச்சியாக வரக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு. ஜனநாயக முறையில் கருத்தியெல்லாம் பேசுகிறாரு. அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாரு, இல்லாத பிரச்சனைகளை பேசுகிறாரா? நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்தீங்களா? 505 தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை செய்யலை, செய்யாததில் ஒரு சிலத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. செஞ்சதை பேசலைல்ல, செய்யலைன்னு சொல்லி பேசலைல்ல. நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்காததை அவர் பேசலைல்ல. சரி, அவங்க திமுக அதை ஏன் பேச மாட்டீங்க? இல்ல, நான் திமுக காரன் போகக்கூடிய 1.5-2 கோடி ரூபாய் காரை ஏன் பேச மாட்டீங்க? அது அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா கேட்போம் சார். யார் வந்தா கேட்பீங்க? திமுக காரங்க வந்தா கண்டிப்பா கேட்போம். இல்ல, நம்ம திருப்பியும் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியா எல்லாமே காட்டுறதுக்கு தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்ணால் தானே எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ண முடியும். இந்த கட்டமைப்பை உருவாக்குனா தானே கேம்பெயின் பண்ண முடியும். அடுத்து கேம்பெயின் வராரு ஜனவரியிலேருந்து. உங்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணியாச்சு மக்கள் எல்லாமே. அதுக்கான தலைவனாக தான் வந்து நிற்கிறாரு. சரி, எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு விஜய் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். சரி, விஜய் அவர்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறாரு அது சொல்லலாம்ல? எப்படி இன்னைக்கே சொல்லணுமா? காமெடியா இல்லையா அதெல்லாம்? இல்லை, பரப்புரை தொடங்கியாச்சுல்ல, அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லி தான் ஆகும். இல்லை, அதான் இது காமெடியா இல்லையான்ற. மக்களை சந்திக்கிறதுக்கு வராரு, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாரு. தான் என்ன போகிறன்றது தேர்தல் அறிவிக்கிட்டோம். தேர்தல் பரப்புரைன்னு வருவார்ல, அன்னைக்கு இது டிசம்பரில் முடிஞ்சவொன்னே ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ எல்லாத்தையும் பார்த்து பேசுவார். தேர்தல் மேனிஃபெஸ்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவார். இன்றைக்கே எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அப்புறம் தேர்தல் அறிக்கை என்ன கொடுப்பீங்க? அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது உங்களுக்கு தேவையில்லாதது தானே. அவர் இத்தனை நாளாக என்ன பண்ணார்? இல்லை, கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடமை தாவேக்காக்கு இருக்குது. இல்லை, என்ன இருக்குது? நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சட்டம் இருக்கா? எனக்கு கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கும்போது நிராகரிக்கக்கூடிய உரிமை எனக்கு இல்லையா? நான் என்ன கேட்குறேன், என்ன பண்ணலை? தேர்தல் அறிக்கை எப்போ கொடுப்பாங்க? இல்லை, அதை தவிர்க்கிறத வந்து வேற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நான் திருப்பியும் நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தல் அறிக்கைன்றதை எப்போ கொடுப்பீங்க? எப்போ கொடுப்பாங்க? தேர்தல் அறிவிச்ச நேரத்தை தான் கொடுப்பாங்க. நாம் என்ன செய்வோம், திமுக ஆட்சியில் என்னென்னலாம் செய்ய போகிறோம், அண்ணா திமுக ஆட்சியில் என்னெல்லாம் செய்ய போகிறோம், காங்கிரஸ் ஆட்சியில் என்னெல்லாம் செய்ய போகிறோம், பாஜக ஆட்சியில் என்னெல்லாம் செய்ய போகிறோம், இந்த நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்ய போகுது, இதெல்லாம் அறிக்கை கொடுப்பாங்கல்ல. இது எப்போ கொடுப்பாங்க? தேர்தல் நேரத்தில் தான், தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே கொடுப்பாங்க. அப்போ தான் சொல்ல முடியும்னு சொல்கிறேன். ஐயோ, நீங்கள் கேட்டவுடனே எங்களுக்கு தலையெல்லாம் கிருட்டுன்னு சுற்றுதுன்னு ரஜினிகாந்த் மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அரசியல் கட்சி தான்.
புரியுதுங்களா? நேற்று ஒன்றும் இன்னைக்கு ஒன்றும் சீமான் மாதிரி பேச மாட்டாங்க. என்ன கூட்டணியில் இருக்கிறோன்றதுக்காக கூட்டணி கட்சிக்கு நடக்கக்கூடிய தவறுகள்லாம் ஜால்ரா அடித்து பேச மாட்டாங்க. சீமான் இப்போ உங்களை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு. அவர் பொழப்பு பொழைக்கிறாரு. இல்லை, ஆரம்பத்தில் என் தம்பி விஜய் வந்தால் வரட்டும் அப்படி அவர் பொழப்புங்க நடக்கலைங்க. அதனால இன்னைக்கு பொழைக்கிறாரு. பாவம் அப்படி பொழைச்சிட்டு போறாருன்னு சொல்கிறோம். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா கட்சி என்ன கொள்கை என்னன்னு கேட்டால் டிவி உங்கள் கட்சின்னு என்ன கொள்கை என்ன அது சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன? தமிழ் தேசியம், தன்னாட்சி உரிமை, தற்சார்பு பொருளாதாரம். இதுக்கு யார்கிட்ட போராடணும்? நீங்கள் இதுக்கு யார்கிட்ட போராடணும்? அவர் ஆட்சிக்கு வந்தா அமைப்போன்றாரு. நாங்க செஞ்சிருவோம். அதுக்கான வேலையை பாருங்க. 14 வருஷம் கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்கலை நீங்க. அதுக்காக தானே வேலையை பார்க்கணும். ஈழத்துல இப்போ நடந்த பிரச்சனைக்கு இவங்க தான் புத்திஸ்ட் தான் காரணம்னு சொல்லி பேசலையா? அதுக்கானதை பண்ணிட்டார் அந்த 14 வருஷத்துல. முல்லை பெரியார் அணையை தூக்கி கட்டிடுவோனாரு, கட்டிட்டாரா? கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்துருவோனாரு, 14 வருஷமா பண்ணிட்டாரா? அவர் ஆட்சிக்கு வந்தா நெய்தல் படை கட்டுவோன்னு சொல்றாரு. கட்டி என்ன பண்ணுவீங்க? கட்டி போய் மாநில பிரச்சனையா தேசிய பிரச்சனையா? கச்சத்தீவு பிரச்சனை தேசிய பிரச்சனை. இதை தான் சொல்கிறேன். சும்மா நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்க. இருக்கக்கூடிய பசங்களுக்கு விவரம் தெரியல, கேட்டுக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? விவரம் தெரிஞ்சால் உங்களை என்ன உங்களுக்கு நிலமன்றது உங்களுக்கு தெரியும். யாரடா எவன்ற சங்கின்ற செருப்பால் அடிப்பேன் நடு ரோட்டில் மைக்கில் மேடையில் செருப்பை கலத்தி காமிச்சாரா இல்லையா? அப்புறம் அவர் என்ன சொன்னார்? சங்கின்ற தோழன் சொன்னார்ல. அப்புறம் நீங்கள் இன்றைக்கி பேசலாமா சீமான் அண்ணன் தான் நான் கேட்க முடியும். சரி, அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அது கேட்டுருவோம். அஜித்து கூட நயன்தாரா கூட வந்தா கூட்டம் கூடும். என் தம்பி அஜித் வந்தா அதுக்கு ஒரு கூட்டம் கூடும். கூட்டம் காட்டுறவங்க எல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒன்று சொல்லட்டுமா? அரசியல் வியாபாரி யாரு? சீமான். வியாபாரிக்கு தரகர்கள்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. விஜயகாந்தை கொண்டாடினாரு, அப்புறம் போட்டு உடைச்சாரு தெரியும்ல. பெரியாரை கொண்டாடினீங்க, போட்டு உடைச்சிங்க தெரியும்ல. சின்னம்மா வீட்டில் போய் பஞ்சாயத்து பேசினார், நான் போய் இபிஎஸ்ஸை சேர்த்து வைக்கவான்னு பேசினார் தெரியுமா? இந்த மாதிரி ஏஜெண்ட் தான் அவர். இன்றைக்கி அவரோட அசைன்மெண்ட் வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவர் தளபதி அவர்களையும் பேசணுன்றது தான். அதனால அதை பேச தான் செய்வார். புரியுதுங்களா? அவருக்கு பொழப்பு இல்லை. 14 ஆண்டுகள் உங்களுடைய கொள்கை என்ன? பாஜகவே காங்கிரஸையே எதிர்க்கிறது தானே உங்களுடைய வேலை. இன்றைக்கி விட்டுட்டு தலைவர் தளபதியை எதிர்க்க வேண்டிய காரணம் மடைமாற்றம் ஏன் வந்தது? திமுக தானே உங்களுடைய எதிரி. அவனால் தமிழ் அழிக்கிறப்போ பாதுகாப்பு இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கற்றுனீங்க. என்ன பண்ணீங்க இன்றைக்கி? அவர் முக்கியமாக சொல்கிறது திராவிடமும் தமிழ் தேசியத்தையும் 2 கண்ணா பார்க்குறேன்னு சொல்கிறதுலேருந்து தான் அவர் விமர்சிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி ஒன்றாகும் அப்படின்னு கேட்குறாரு. அது அவருடைய ஸ்டாண்டுங்க. உங்களுடைய ஸ்டாண்டில் நீங்கள் உறுதியாக போங்கன்ற. அவங்க இங்கே பிஜேபின்னு ஒன்று இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதோட அஜெண்டாவை பிஜேபி மூலயமா அமல்படுத்துதா இல்லையா? அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் விமர்சிச்சுட்டு போ. அவங்கள நண்பன்லாம் சொல்லிக்கிட்டு போகிறேன். ஆரியம் இன்னைக்கு உங்களுக்கு தோழன் ஆயிடுச்சுல்ல. திருப்பியும் சொல்கிறேன், அவருடைய பொழப்பு, அவர் பொழைக்கிறாரு. அந்த பொழப்பில் மண்ணள்ளி போடணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அவர் அதை வச்சு தான் வயிற்று கழுவிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்ப்பார். பிள்ளைங்களை எங்கே படிக்க வைக்கிறாரு? நாட்டு நாயை உங்கள் வீட்டில் நாட்டு நாய் ஒன்று வளர்க்குறேன்னு சொல்லுங்கள். வெளிநாட்டு பறவைகள் அதெல்லாம் அவங்க நண்பர்கள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்கிறாரு. யார் நண்பர்கள்? தெருநாய் யாருமே கொடுக்கலையா? தெருநாய் 4 கொடுக்க வேண்டியது தானே? நீங்கள் எடுத்து வளர்க்க வேண்டியது தானே? வெளிநாட்டு நாயை வளர்க்குறதுக்கும் அதுக்கு ஏசி போடுறதுக்கும் நேரம் இருக்குது. எளிமையான வீட்டு பிள்ளை, நீ வசதியாக இருக்க, 2.5 லட்சம் வீட்டோட வாடகை சொல்கிறாருல்ல. அது என் தம்பிகள் கொடுக்குற திறன் நிதியில் இப்போ வாழ்கிறேன்னு திறன் நிதி அதுக்கு தான் கொடுக்குறாங்களா? 2.5 லட்சம் கொடுத்து வாடகை வீட்டில் இருங்க, நாய்க்கு சொகுசாக போடுங்க, 1க்கு 4 கார் வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டுக்கு கன்மேன் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் திரள் நிதி கொடுக்குறாங்களா? திரள் நிதி எதுக்கு? கட்சியை வளர்க்குறதுக்காக, மக்களுக்காக. உங்களை வளர்த்துக்கிறதுக்கும், நீங்கள் ஆலன் சோலி ஷர்ட்டும் நீங்கள் இது போடுறதுக்கும், ஷூ போடுறதுக்கும், அயல்நாட்டுகளில் இருக்குது தயார் பண்ணுறக்கூடிய எல்லா கார்பரேட் கம்பெனியில் விற்கக்கூடியதையும் எல்லா ப்ரீமியமையும் லாவேஷியாக இருக்கிறதுக்கும் நீங்கள் செலவு பண்ணுவீங்களா? அதான் அவங்க கட்சிக்கார் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, சேலத்தில் சரக்கு அடிச்சுட்டு 60,000 பில்லு கட்டாமல் சரக்கு வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லலையா போன வாரம்? 20 நாளைக்கு முன்னாடி சொன்னாரா சொல்லலையா? முதல் அதை பாருங்கள், உங்களுடைய பொழப்பு என்ன சிரிப்பாக சிரிக்குதுன்னு. உங்கள் கட்சியில் இருந்த பாதி பேர் நீ கட்சியை விட்டு வெளில போயிட்டான். நான் 35 லட்சம் வாக்குகள் வச்சுருக்கேன். இந்த எலெக்ஷனில் 35 லட்சம் வாக்குகளை வாங்கி காட்டுங்க. சவாலாகவே சொல்கிறீங்க. இருந்தவங்கலாம் போயிட்டாங்கங்க. உங்கள் கூட இருந்தவங்க மொத்த பேரும் மீடியாவில் உட்காந்து உங்களை கிழிச்சிக்கிட்டு இருக்கான். கல்யாண சுந்தரம் ஒரு பக்கம், ராஜீவ்காந்தி ஒரு பக்கம் போயாச்சு. அந்த அக்கா வெளியில் வந்துருச்சு. காளியம்மாள் வெளியில் வந்துருச்சு.
இப்போ இன்னொரு தங்கச்சியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட செயலெல்லாம் கூண்டோட போயிட்டான். நாகப்பட்டினத்துலலாம் போயிட்டான். தூத்துக்குடியில் போயிட்டான். உங்கள் கூடவே பயணித்தவர்கள் பல பேர் போயிட்டாங்க. உங்கள் உள்கட்சி பிரச்சனையை பேச வரல. அதை பாருங்கள். உங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியதே உங்களால் பார்த்துக்க முடியலையேன்னு சொல்கிறேன். திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஐ. பெரியசாமி அவர்கள் சொல்லும்போது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டியெல்லாம் கிடையாது, தாவேக்காவுக்கும் சீமானுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி இல்லையாம்மா? அப்புறம் ஏன் போய் கிடைக்கிற மைக்கிலெலாம் ஏன் கதறிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் குட்டியப்பா ஒன்று கதறாரு, பெரியப்பா போகிற இடத்துலலாம் மைக்கை பிடிச்சி கதறாரு. அரசு விழா மேடையில் அரசியலுக்கு விஜய் வந்தாருன்னு விமர்சிக்க தானே செய்வாங்க. யாரு? அரசியலுக்கு விஜய் உங்களுக்கு உங்க உயரத்துக்கு இல்லைங்கிறாருன்னா அப்ப திமுகவுக்கு விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்குது இல்ல? ஆளுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உரிமை இல்லைன்னு நான் சொல்லலை, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆளும் கட்சியை தான் விமர்சனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களை தானே விமர்சனம் பண்ணுவீங்க. யாரை விமர்சனம் பண்ணுவீங்க? அவரை தான் விமர்சனம் பண்ண முடியும். வேற ஒருத்தர் இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ ஆண்டவர்களை இப்போ விமர்சனம் பண்ணுவீங்க. காமராஜரை எப்போ விமர்சனம் பண்ண முடியும்? இப்போ யார் ஆண்டுகிட்டு இருக்கார்களோ அவர்களை தான் விமர்சனம் பண்ண முடியும். ஐ. பெரியசாமி சொல்கிறாருல, அவர் ஒரு தியாகி. சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு 10 வருஷம் ஜெயிலில் இருந்து போன வாரம் தான் ரெய்டு வந்தது. அவரை காப்பாற்றுறதுக்கு தான் முதலமைச்சர் இங்கேருந்து ஓடுனார். ஏன் அப்போ வாய் திறக்கலை? போய் உட்கார வேண்டியதானே, எதிர்கொள்ள வேண்டியதானே? அது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு 1000 வேஷங்கள்லாம் போடுவீங்க. இந்த மக்கள்ன்ற வெள்ளத்தில் அந்த அந்த உங்களுடைய வேஷங்கள்லாம் கலைஞ்சு போச்சு. புரியுதுங்களா? நாம் தமிழருக்கு நாங்கள் போட்டி போடுறோமா இல்லை அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கட்சியை போட்டி போடுறோமான்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். தமிழக வெற்றி கழகம் பார்த்துக்கோம். சரிங்களா? நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? இல்லாதவங்க அப்போ ஏன் இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் தான் சொன்னீங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் இனி போட்டியே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பதிலாக சொல்லியிருக்கிறார். எத்தனை நாள் கழிச்சு? 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சா? 1.5 வருஷமாக தெரியலையா? பயம் அதிகமாகிடுச்சா? பயம் அதிகமாகிடுச்சா இல்லையா? சிவசங்கர் பேசுவார், சேகர்பாபு பேசுவார், குட்டியப்பா பேசுவார், அன்பில் மகேஷ் பேசுவார், ஐபி பேசுவார், நேரு பேசுவார். எல்லாருமே ஏன் கதறீங்க? வெயிட் அண்ட் சீன்னு சொல்கிறேன். நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்குது, மிகப்பெரிய சந்திப்புகள் ஒன்று கூடலாம் இருக்குது. அதை பார்த்து கதறி செத்துருவீங்க. இதுக்கே சாவுறீங்களே, அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? இன்னொன்று விஷயம், பாஜக மேலே ஒரு சாஃப்ட் டோன் அப்படிங்கிறது விஜய் எடுக்கிறாரு. திமுகனா மட்டும் ரொம்ப ஹார்ஷா அடிக்கிறாரு. இது ஏன் இப்படி ஒரு பார்ஷாலிட்டி ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்களே. என்ன ஒரு அடி அடிச்சா, அவனை ஒரு அடி தான் அடிச்சா, என்ன 2 அடி ஏன் அடிக்கிறேன்னு கேட்குறாரா? இல்லை அப்படி கேட்கல. யார் கேட்குறது? திமுகனா மட்டும் யாரு கேட்குறேன்ற திமுக இருக்கிற பெரும்பான்மையான விமர்சகர்கள் பேசுறாங்க. நான் திருப்பியும் என்ன சொல்றேன், சாஃப்டா பேசினாங்க, இதை பேசினாங்கன்னு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரே நாடு ஏங்க பாசிசவாதின்னு சொல்றாரு. உங்களுக்கு பாசிசவாதிகளுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? அப்ப திமுக அடிக்கிற அளவுக்கு அதையும் அடிங்கன்னு சொல்றாங்க. அதை தாங்க திருப்பியும் சொல்றோம், பாசிசவாதிகள்னு சொல்ற. உங்களை போன்ற கொடுங்கோலர்கள் இல்லைன்னு சொல்றாருங்க. இதை விட என்ன பெரிய வார்த்தைகள் இருக்கு? 3 முறை நீங்க ஆட்சிக்கு வந்து சிறுபான்மை மக்களை தான் நீங்க வஞ்சிக்கிறீங்க, அதுக்கா 3வது முறையும் பிரதமர் ஆனீங்கன்னு கேட்கிறாரு. இதை விட வார்த்தைகள் தேவை இருக்கா? மக்களை வஞ்சிக்காதீங்க, மக்களை இது பண்ணக்கூடிய திட்டங்களை தமிழகத்தில் அரங்கேற்ற விட மாட்டோன்னு சொல்றாரு. சிஏஏ சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த விட மாட்டோன்னு சொல்றாரு. இந்தியாவில் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. சிறுபான்மை மக்களை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணான்னு எதிர்க்கிறாரு. டன்சனுக்கான எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. பரந்தூர் விமான நிலையம் வரதை பதிவு செய்யறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஓட்டு திருட்டை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்து இல்லையா? இப்போ என்னன்னா, அன்னைக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை பேசுனீங்க, பொள்ளாச்சி மேட்டரை பற்றி பேசவே மாட்டீங்களே. இவங்க நடந்துருச்சுன்னு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க, அதையும் கொஞ்சம் பேசுங்க. அஜித்குமார் கொலையை பற்றி பேசுகிறீங்க, அப்போது ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்தை பற்றி பேச மாட்டீங்க, அதிமுகவை பற்றி. இப்போவும் சொல்கிறேன், ஊழல்வாதிகளோடவும் பாசிசவாதிகளோடவும் கூட்டணி இல்லை. புரியுதுங்களா? இவங்களுக்கு எந்த இதுவும் சரிசமமான இதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மடைமாற்றம் வேலையை தான் திமுக செய்யும். புரியுதுங்களா? அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய மாற்றத்தையும் எழுச்சியும் புரட்சியும் மக்கள் இங்கே ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டான். அதற்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய மாற்றத்தை தலைவர் தளபதி அவர்களால் தான் தர முடியும்னு நம்புகிறான். மக்களாட்சி உருவாகணும்னு நினைக்கிறான். 2026 தமிழகத்தினுடைய வரலாறு மாறும்ன்றதை சொல்கிறான். அதுக்காக தன்னெழுச்சியாக வந்து நிற்கிறான் மக்கள்.
மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறாரு. மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அதை நம்ம ஏற்றுக்கணும், அதை நடத்தணும், மக்களுக்காக நம்ம வந்து நிற்கணும்னு அந்த உச்சத்தை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறாரு. எங்க ஓட்டு போடுறதும் ஜனநாயக உரிமை, அது அவங்களுடைய பிரச்சனை. மக்களை சந்தித்து தானே பேசுகிறாரு. இவர்கிட்ட பணம் இருக்குன்னு ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நான் தான் ஏலம் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. 2006 நான் ஏலம் எடுத்துட்டேன், இப்போவே நான் 2026 நான் தான் மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. நீங்களாம் ஏன் கதறீங்க? மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்கள்கிட்ட வக்கு இல்லை, அதை பேச மறுக்கிறீங்க. இருக்கக்கூடிய சாதிய ஆணவத்தால் படுகொலை செய்யப்படுறான். உங்கள் இப்போ திமுகலேயே ஆணவ சாதி போக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் மறுக்கிறீங்களா? ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பஞ்சாயத்து தலைவராக ஜெயிச்ச 2 பேருக்கு சேர் கூட போடாமல் பள்ளிக்கூட கட்டடத்தில் தானே உட்கார வச்சிங்களா இல்லையா? அவங்கள தானே 2 பேரையும் கூப்பிட்டு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா வந்து இப்போ நிறுத்தினார் தலைவர் தளபதி அவர்கள். ஆல்ரெடி இப்போ எடப்பாடியார் டீமே உடஞ்சி போச்சு. ஒரு பக்கம் 2 முன்னாள் எம்பிக்கள் இந்த பக்கம் போயிட்டாங்க, செங்கோட்டையன் இந்த பக்கம் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த உடனே அவர் ஒன்றா கூடணும்னு கோரிக்கை தான் வைக்கிறார், கட்சிக்கு எதிராக எந்த கருத்தும் சொல்லலை. அவர் வச்ச உடனே இவர் மறுநாள் அவரை தூக்கி நீக்கிட்டோன்றார். அவங்க ஆளுங்க 2000 பேர் நாங்களே ராஜினாமா பண்ணுறோன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. இதில் அந்த பக்கம் ஒரு மாதிரி கூத்தா கடந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஒட்டு மொத்தமாக பிஜேபியினுடைய அடிமை சாசனமாகவே போயிட்டார். இவங்க மறைமுகமான கூட்டாளியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஒரு அமைச்சர் மேலேயும் ஊழல் வழக்கு வரும்போதெல்லாம் ஓடி போய் பிரதமரை சந்திக்கிறதும், நிதி அமைச்சரை சந்திக்கிறதும், உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதும் தான் இவர்களுடைய வேலையாக இருக்குது. இல்லை, ரகசியமாக பாஜகவோடு இருக்கிறது எங்களுடைய வேலை இல்லை, அப்படி இருக்குன்ற அவசியமே எங்களுக்கு இல்லைன்ற அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. எதுக்கு போனீங்க? ஐபி வீட்டில் ரைடு நடக்குது. ரைடு நடக்கும்போது எதுக்கு முதலமைச்சர் டெல்லி பயணம் போனார்? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார் அவர். இப்போ போன வாரம். இங்கே பாருங்க, ஊழல்வாதிகள்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய ஃபைலை கட்டுக்கட்டாக வச்சுக்கிட்டு அவங்க பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தலையாட்டி பொம்மையாக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நாட்கள் நெருங்கிடுச்சு. காட்சி மாற்றங்கள் முழுமையாக ஆயிடுச்சு. ஆட்சி மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அதற்கான ஒரு இடத்துல தான் இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்கள் நிற்கிறாரு. அவரால் மட்டும்தான் இன்றைக்கி சாத்தியம்னு 2 பேரையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார். அதுதான் உங்களுடைய பயம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள்.